जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महापुर नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्रीला प्रभाதி महाराज कर्णम, என் குருநாத் கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பத்திரிக்கும் அடியோட பரமான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம். ஓகே, அத்தியாயம் எத்தனை கல்யாணம் வந்துச்சு? அத்தியாயம் 5, சாப்டர் 5 and ஸ்லோகா சொல்லுங்க வந்து 7 கரெக்ட் மாதிரி மிஷன் கரெக்டா? எஸ் 7. ஓகே, படிக்கலாமா மனுஷனா? ஓகே, முதல் காண்டம் அத்தியாயம் 5 பதம் 7, Canto 1 chapter 5 and text 7. Dvam prayadan arka iva triloki andasro vayu ivatma shashu Sakshi. Okay. Paravare brahmani dharma do Vriyadai Shnatasya min yunam alam vishashvaha. Okay, Dvam மென்மை தாங்கியவரான தாங்கள், பிரியாடன் பிரயாணம் செய்யும், அர்க்கா சூரியன், இவ போல், த்ரீலோகம் மூவுலகங்கள், அந்த சர அனைவருடைய இதயத்துக்குள்ளும் புக முடியும். வாயு இவ எங்கும் பரவியுள்ள காற்றுக்கு சமமானவர். ஆத்மா தன்னுணர்வு பெற்ற சாட்சி. பராவரே காரண விளைவு என்னும் விஷயத்தில் பிரம்மணி பகவானின் தர்மதா ஒழுக்க கட்டுப்பாடுகளின் கீழ் விரதத்தில் ஷனாதஸ்ய ஆழ்ந்துவிட்டதால் மே என்னுடைய நூனம் குறைபாடு அலம் தெளிவாக விஷஸ்வா கண்டுபிடியுங்கள். ஓகே, மொழிபெயர்ப்பு. சூரியனை போல் மூவுலகங்களில் சஞ்சரிக்கவும், காற்றை போல் அனைவரது மனதிற்குள்ளும் புகுந்து சஞ்சரிக்கவும் உம்மால் முடியும். இதனால் தாங்கள் சர்வ வியாபகமுடைய பரமாத்மாவுக்கு நிகரானவராவே. ஆகவே ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் விரதங்களையும் மேற்கொண்டு நான் தெய்வீகத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் என்னிடம் உள்ள குறை என்னவென்பதை தயவு செய்து காட்டி அருள வேண்டும். எஸ், கல்யாணம் படிக்கும் வந்து ஹரி கிருஷ்ணா. ஓகே, தொடர்ந்து வந்து நம்ம வந்து பாகவதம் கவனிப்போம். ஓகே, ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு 3 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா சங்கரி மதஜி? 3 வீக்ஸ் எபிசோட் 1, எபிசோட் 2, பார்ட் 1, பார்ட் 2 போட்டேன். குரு சிஷ்யர் பற்றி பார்த்தோம். ஏன் அதை பற்றி பார்த்தோன்னா நாரதர் அண்ட் யார் வியாசதேவ் அவரை பற்றி பார்த்தோம். சேம் மாதிரி அந்த கிளாஸ் நம்ம யூடியூப் போட்டிருக்கோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் மாதிரி. ஓகே, அப்போ அதனால் வந்து நம்ம சுந்தர மகாராணிக்கு ஜெய். ஓகே, அதனால் வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து யார் பேசுகிறாங்கன்னா வியாசர் தான் பேசுகிறாரு. இதான் கடைசி சொல்லுவாங்க வியாசரோட.
அதனால் வந்து வியாசதேவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அடுத்த வார்த்தையிலேருந்து பேச ஆரம்பிப்பார். இப்போ இது வந்து நம்ம நாரதருடைய கடைசி வார்த்தை, வியாசதேவரோட கடைசி வார்த்தை. அடுத்த வாரம் நாரதர் பேசுவார், அடுத்த ஸ்லோகம் நாரதர் பேசுவார். இப்போ வந்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இது என்ன கேட்குறாருன்னா, ஓகே, சூரியனை போல் உலகங்களில் சஞ்சரிக்கணும்னா ட்ராவல் பண்ணுறாங்க. யார் உலகத்துக்கு போகிறா? 3 லோகத்துக்கும் நரகலோகத்துக்கும் ஒருத்தர் போக முடியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நரகத்தில் உள்ளவங்க. ஓகே மதேஜி, நரகம் தெரியுமா? கிருஷ்ணா, நரகம் தெரியுமா? தெரியாது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக்சர் ஹெல் நராக்கா மலாயில கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும் மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ஃபயரா? ஃபயர் சன் கோட் மாதாஜி. நரகம் எப்படி இருக்கும்? வாட் இஸ் நராக்கா வா மலையில் நராக்கா அப்படிதான் மாதாஜி. எலிஸ் பிளேன் எப்படி இருக்கும் தெரியலையே மனுஷனா? ஓகே, நரகலோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஓகே, அது வந்து ஃபுல் ஆஃப் ஃபயர் அண்ட் ஃபுல் ஆஃப் அந்த முள் ட்ரோன். ட்ரோன் என்ன ட்ரோன் தானே, டூரி. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்கும்? நிறையா வந்து இருட்டாக இருக்கும், நெருப்பு அதிகமாக இருக்கும், பசிக்கும், அந்த மாரி. அந்த இது வந்து நரகம் கிடையாது, வெறும் நரகத்துக்கு போகக்கூடிய பாதையிலே இப்படி இருக்கும். ஓகேவா? 5வது காண்டத்தில் ரிஷபதேவர் மகாராஜா தெளிவாக வந்து தன்னுடைய 100 பிள்ளைங்களுக்கு வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நரகம் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் நடக்கும். பிறகு மொத்தம் வந்து முக்கியமாக நிறைய நரகங்கள், முக்கியமாக 22 நரகங்கள் இருக்குது. அந்த 22 நரகங்களும் வந்து என்னென்ன பண்ணும், என்னென்ன தண்டனைகளுக்கு அதை பற்றி சொல்கிறாரு. நரகத்துள்ளவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து போகும்போது அது வந்து ஒரு நதிக்கரை இருக்கும். அந்த நதிக்கரையை தாண்டி தான் அந்த நரகத்தோடைய லொக்கேஷனுக்கு போக முடியும். அந்த நதிக்கரை பேர் வந்து வைதரணி நதிக்கரை. அந்த நதிக்கரையில் வந்து மிகப்பெரிய ஒரு நதி, ஒரு ரிவர் மாதிரி, ஒரு லேக் மாதிரி, வைதரணி லேக். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முழுக்க அதில் வந்து நிறையா ஜலம் மலம் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நிறையா பூச்சிகள், நிறைய கொடூரமான விஷயங்கள், மிருகங்களாக இருக்கும். அது புரியுதா? அப்போ அதனால் வந்து அந்த நரகத்தில் உள்ள விஷயங்கள், அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். நரகத்தில் உள்ளவங்க வந்து சொர்க்கலோகத்துக்கும் மேலோகத்துக்கும் வர முடியாது. அவங்க தண்டனை முடிஞ்ச பிறகு தான் வர முடியும். அதே போல் வந்து பகவானுடைய கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்குங்க, கொஞ்சம் பாயஸ் ஆக்டிவிட்டி புண்ணியம் பண்ணியிருக்குங்க. எங்கே இருப்பாங்க? சொர்க்கலோகத்தில் இருப்பாங்க. சொர்க்கலோகத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல இதுமாதிரி மாலை போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாலை வந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் அண்ட் டூரேஷன், லைஃப் காலகட்டம் வந்து அவளை அங்கே எவ்வளோ நாள் இருக்கலாம் சொல்லியும் இந்த மாலையில் தான் தெரியும். அந்த மாலை போட்ட பிறகு அந்த மாலை கருகாமல் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு அவங்க அங்கே வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். இப்படிதான் நல்லா என்ன வேணால் பண்ணலாம். எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு ஆளே லோக்காக இருக்கணும். ஏன்னா அங்கேயும் வந்து என்ஜாய்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து ஆண்கள் ஒத்துக்கு போக முடியாது, வெறும் இந்த சுகலோகத்தை மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து இந்த லோகம், மேலோகம், கீழோகம் எல்லா லோகத்துக்கும் போக முடியும். புரியுதா? அப்போ இந்த 3 லோகத்துக்கு போக முடியும். ஆனால் வந்து இப்போ நம்ம நரகத்துக்கு போயிட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்தில் இருந்தால் நம்ம நரகத்துக்கு வர முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஆனால் 3 லோகத்துக்கும் வந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக போகிறாரு. ஆன்மீக லோகத்துக்குள்ளேயும் ஒருத்தர் போக முடியுது, திருப்பி கீழே வர முடியுது, நரகத்துக்கு போக முடியுதுன்னா அது ஒரே ஒரு ஆள் தான். யார் அது? யார் கிருஷ்ணா? நாரத முனிவர். அதனால தான் என்ன சொன்னார்? 3 லோக சஞ்சாரியுமே சொல்லி 3 லோகத்துக்கு ட்ராவல் பண்ணுவார். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனைவரது மனதிற்குள்ளும் புகுந்து சஞ்சரிக்கவும் நம்மால் முடியும். இதனால் தாங்கள் சர்வ வியாபகமுடைய பரமாத்மாவுக்கு நிகரானவர். ஓகே, அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பரமாத்மாவுக்கு ஈக்குவலானவங்க. பரமாத்மானா யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். பரமாத்மானா என்ன அர்த்தம்னா சாக்ஷாத் பகவான். அண்ட் ஏன் வந்து நாரதர் வந்து பரமாத்மா சொல்கிறாங்க? நாரதர் வந்து இப்போ நாரதர் பற்றி பேசுகிறாரு, ஆனால் நாரதர் பேரை சொல்ல. ஏன் நாரதர் வந்து பரமாத்மாவுக்கு நீங்கள் ஈடான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஈக்குவல் டு பரமாத்மா சொல்கிறாங்க. வாய் ஓகே. இப்போ வந்து நாரதர் கிட்ட வந்து வியாசதேவர் சொல்கிறாரு. வியாசதேவர் வந்து சீடரா குருவா? சீடர். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆகவே ஒழுக்க கட்டுப்பாடுகளை விருதுகளையும் மேற்கொண்டு நான் வந்து ஒழுக்கத்தை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த நான் தெய்வீக ஆழ்ந்திருந்த போதிலும் என்னிடம் உள்ள குறைகள் என்ன என்பதை
ஓகே, நான் வந்து ஒழுக்கமாக இருந்து விரதங்கள்லாம் இருந்து நான் வந்து இதை சாஸ்திரத்தை எழுதியிருக்கிறேன், அதாவது மகாபாரதத்தை எழுதியிருக்கிறேன். ஆனால் ஸ்டீல் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்ன என்னோட குறை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் பார்த்தீங்களா? எனக்கு ஏப்ப வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ உப்பு நீங்கள் போட்டிங்க கரெக்டாக எல்லாம் செட்டில் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகே, வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வாட்டி யாராச்சும் இதாச்சுன்னா தெண்டாக் பண்ணுறது எதாவது விஷயம்னா நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு இதை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்போ நாரதர்கிட்ட வந்து கேட்குறாரு வியாசதேவர், நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதனால எனக்கு வந்து முழு கம்ப்ளீட் ஆகலை, நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன், அது ஏன் எனக்கு இது ஆகலன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம எதனால அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஏன் வந்து அது என்ன இருக்கிற இப்போ வந்து நாரதருடைய இங்கே ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது உறுதியாக ஒழுக்க கட்டுப்பாடுகள் கீழ் உள்ள ஆன்மீக உணர்வு, புண்ணிய செயல்கள், விக்கிரக வழிபாடு, தானம், கருணை, அகிம்சை மற்றும் சாஸ்திரங்களை கற்றல் ஆகியவை எப்பொழுதும் உதவக்கூடியவையாகும். ஓகே, இங்கே என்னன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் பாருங்கள் அழகாக இஷ்டப்படுறாங்க. ஓகேவா, ஆன்மீக உணர்வு ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். ஓகேவா, கிருஷ்ண கான்சியஸ்னஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து புண்ணிய செயல்கள், பாயஸ் ஆக்டிவிட்டி, புண்ணிய காரியங்கள். மூணாவது விக்கிரக வழிபாடு. ஓகேவா, டிடி ஒர்க்ஷிப், விக்கிரக வழிபாடு. தானம், ஓகேவா, சேரிட்டி. ஓகே, அடுத்து வந்து கருணை. கருணை என்ன சொல்லுவாங்க ஸ்னேகம் வந்து இங்கிலீஷில்? மெர்சி. இல்லை, மெர்சி வந்து ஆசீர்வாத. கருணை வந்து கருணை 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 வந்து சரி கருணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கருணை கருணை. தென் வந்து அகிம்சை, அகிம்சை நான் வயலன்ஸ். ஓகே, அகிம்சை நான் வயலன்ஸ். அப்புறம் வந்து மற்றும் சாஸ்திரங்கள் கட்டுறது, சாஸ்திரங்களை படிக்கிறது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலானது, ஆன்மீகமயமானது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் மீன்ஸ் டிசிப்ளினாக இருக்கணும். எல்லாத்துலேயும் வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண டிசிப்ளினுக்குள்ளே இருக்கணும்னு. ஓகே, டிசிப்ளின் யாருக்குன்னா டிசைபிளுக்கு தான் டிசிப்ளின். சிஷ்யருக்கு தான் வந்து எப்பவுமே டிசிப்ளின் இருப்பாங்க. சிஷ்யர்னா வந்து ஒன்று தீட்சை வாங்கலாம் இருக்கலாம், இல்லை தீட்சை வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறவங்களாம் இருக்கலாம், இல்லை இதுக்குள்ளே சின்சியராக ட்ராவல் பண்ணுறவங்க, கிருஷ்ண உணவுக்குள்ளே சின்சியராக வரவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க. டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் டிசைபிள் ஆக முடியாது. டிசிப்ளின் இல்லாமல் டிசைபிள் ஆக முடியாது. டிசைபிள் ஆகிட்டனால நான் டிசிப்ளின் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நீ டிசைபிள் ஆகிட்டீங்க, ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா யூ நாட் கன்சிடர் டிசைபிள். டிசிப்ளின்னா வந்து இங்கே என்னதுன்னா ஒழுக்கம்னா வந்து இங்கே என்னென்னா, அதனால தான் இப்போ சொல்கிறாங்க நான் ஒழுக்கமாக இருந்ததில்ல. ஒழுக்கமே மீன்ஸ் தான் சாஸ்திரத்தில் ஆச்சாரியர்கள் குருமார்கள் கொடுத்துருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷனை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறது, அதை உள்ளபடி கேட்குறது. அட்லீஸ்ட் அதை செய்ய முடியலனாலும் அது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, சில விஷயங்களை விடுறதுக்கு, சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது, இதுதான் டிசிப்ளின். அவங்களுடைய வேர்ட்ஸை வந்து ஒபே பண்ணுறது, மதித்து நடக்கிறது. புரிதல் விஷயம் மதாஜி? அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று செய்யுது, அது வந்து டிசிப்ளின், ஒழுக்கம் கிடையாது. அது நாட் டிசிப்ளின். ஓகேவா? அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து டிசிப்ளின் இதெல்லாம் இருக்குல்ல, இது எப்போ எந்த பொசிஷனில் நமக்கு அந்த டிசிப்ளின் வரும்? எதை பண்ணால் நமக்கு டிசிப்ளின் வரும்? எந்த இடத்துக்கு வந்து நமக்கு டிசிப்ளின் வரும்? நம்ம ஒரு பக்தராக ஆகும்போது தான் நமக்கு டிசிப்ளின் வரும். நீங்கள் பக்தர்னு ஆகாமல் நமக்கு டிசிப்ளின் வராது. பக்தர் இல்லாமல் நம்ம இருக்கணும்னு வச்சிங்களேன். பக்தர்னால் வந்து பழைய ரொம்ப நாள் இருக்கிறது தான் பக்தர் கிடையாது. நம்ம புதுசாக வந்தாலும் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து சின்சியராக ஏற்றுக்கிறோமா, கிருஷ்ண உணர்வை சின்சியராக ஏற்றுக்கிறோமா? அப்படி ஏற்றுக்கிட்டா நம்மளும் ஒரு பக்தர் தான். ஆனால் பக்தர்களை வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஓகேவா? கனிஷ்ட அதிகாரி, மதிஜி இல்லையே ஸ்னேகமதி, செகண்ட் மத்தியம அதிகாரி, தென் உத்தம அதிகாரி. 3 வகையான அதிகாரி. அதிகாரி மீன்ஸ் வந்து என்னன்னா லெவல், அவங்களுடைய லெவல். கனிஷ்டா மீன்ஸ் பிகினிங், ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்கன்னு. ரெண்டாவது வந்து மத்தியமா மீன்ஸ் ரெண்டாவது, அதாவது வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்னா என்னது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி, உத்தமையும் டாப் மோஸ்ட்,
அப்போ இந்த 3 பேர் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது. இப்போ 3 வகையாகவும் பக்தர் இருக்கிறாங்க. பக்தர்கள் வந்து 3 வகையாக படுறாங்க. கனிஷ்டா, மத்தியமா அண்ட் உத்தமா. ஓகே, அப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே நம்ம இது பண்ணல. பட் வந்து இது இந்த மாதிரி 3 வகை இருக்கிறாங்க, நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு பக்தர் என்ற பொசிஷனில் வரணும். நம்ம பக்தர் என்ற பொசிஷனில் வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டிசிப்ளின் நம்மளுக்கு வரும். நீங்கள் பக்தர்னு ஒரு பொசிஷனுக்குள்ளே வராமல், பக்தர் என்ற அந்த இதுக்குள்ளே வராமல் நமக்கு டிசிப்ளின் வராது மாதிரி. ஓகே, அதனால தான் வந்து இங்கே வந்து ஒரு பக்தருடைய கேரக்டர் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு பக்தர், அது வந்து ஒரு பியோர் பக்தருடைய சங்கம் கிடச்சிச்சுன்னா, பியோர் டிவோட்டியோட என்னது அசோசியேஷன் கிடச்சிச்சுன்னா, அது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியம், மங்களமானது. அப்போ இந்த பியோர் டிவோட்டியோடைய கேரக்டர் என்னது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சாஸ்திரம் சொல்லப்படுது. ஓகேவா? எல்லாம் சொல்லுங்கள். சவை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக் சஜே ஹைத்துக்கி அப்ரதிஹாதா யதாத்மா சுபர்ஷதி. எஸ், சவை பும்சா பரோ தர்மம். பரோ தர்மனா வந்து என்னதுன்னா த டாப் மோஸ்ட் தர்மா ஒக்குபேஷன். உயர்தரமான தர்மம் வந்து என்னதுன்னா ஏதோ பக்தி அதோக் சஜி. அதோக் சஜ பகவான். அதோக் சஜனா என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு, அதோக் சஜா. ஓகேவா? அதோக் சஜனா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு வந்து கண்ணு, காது, மூக்கு, வாய், புலன்கள் இருக்குல்ல, சென்சஸ் இருக்குல்ல, இந்த புலன்களை, இந்த சென்சஸை வச்சு நம்ம வந்து பகவானை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ ரீசனாக ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு, என்னது இப்போ செஞ்சோம், இப்போ பிரபாதா இல்லை, ஓகே பிரபாதா, கோவர்தன் வந்து கிருஷ்ணரோட அந்த பிக்சரில் பொசிஷன் எப்படி இருக்கும்? கோவர்தனில் மலை தூக்கி எப்படி ஹனுமான் மாரியா? ஹனுமான் ஹோல்டிங் வந்துச்சு அந்த 5 ஏதாவது ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணார், சிரிஞ்சி மலை ஹனுமான். ஓகேவா? கிருஷ்ணர் ஒரு வேர்ல. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் சைடு ஹேண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு வரல் தான் வச்சிருப்பாரு. வாய் கிருஷ்ணா யூசிங் சுண்டு வரல் மாதிரி. லட்சுமி மாதாஜி இதில் பிடிச்சிக்கலாம், இல்லை பாஷா மாதிரி பிடிச்சிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து எப்படியே பிடிச்சிக்கலாம், தலைவர்களும் பிடிச்சி. ஏன் சுண்டு வரல் ரை பெறுவோம்? அதாவது வெரி குட் ஷாமந்தி, வெரி குட். அதாவது என்னென்னா, நம்ம பாடியில் நார்மலாகவே இயற்கையாக பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இயற்கையோட ஸ்ட்ரக்சர் படி மாதிரி சங்கீர் மாதிரி நான் சொல்ல இயற்கையோட ஸ்ட்ரக்சர் படி நம்ம பாடியில் நம்மளுக்கு என்றைக்குமே ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். புஷா மாதிரி ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் புஷா மாதிரியில் அரை வாங்கினீங்கன்னா அது வேறு வேகம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் அரை வேறு மாதிரி இருக்கும். லெஃப்ட்டு வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பவர் குறைவாக தான் இருக்கும். உண்மையிலே மிஷினா கோத்துக்கையில் ஒரு பம்பிங் அடிப்பீங்களா? இது பண்ணுவீங்களா? எதுவும் சொல்லுவாங்க, பம்பிங் பண்ணுறதா? பீச்சு கையில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் பீச்சு கையில் இந்த லெஃப்ட் சைட் வந்து நமக்கு கொஞ்சம் லோவாக இருக்கும். அந்த சைட்டை வந்து பகவான் சூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ இந்த லெஃப்ட் சைடில் எந்த பார்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து லைட்டாக உள்ளது, ரொம்ப லேஸாக உள்ளது பார்த்தீங்கன்னா, மண்டை இதெல்லாம் கையெல்லாம் போய் இந்த விரல் கையெல்லாம் பார்த்து இதான் ஆக சென்னுது. ஓகேவா? காலில் ஆஃப்கோர்ஸ் நம்ம தூக்க முடியாது, கையில் பகவான் எல்லாம் தூக்க முடியும். ஆனால் நம்மளை காட்டுறதுக்காக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கையை யூஸ் பண்ணுறாரு. அதில் ஃபிங்கர், இந்த கடைச்சி ஃபிங்கர் யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அப்படின்னா நம்மளோடைய லாஜிக் படி, நம்ம இந்த உலகத்தோட லாஜிக் படி இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி கூட வேற உடச்சி உண்மையிலே மிஷினா நம்ம பாடி வெயிட்டே நம்ம வேற உடச்சிடும். ஆனால் எது வந்து நம்ம வந்து லாஜிக்கலாக வந்து முடியாதோ அந்த லாஜிக்கை உடச்சி அவர் ஒன்று செய்வார். பகவான் ஒரு விஷயம் செய்கிறார், லீலை செய்கிறாரு. அதுதான் வந்து அதோக் சஜா. நம்மளுடைய மெட்டீரியல் சென்ஸுக்கு அபவ், அதுக்கு அப்பாற்பட்டது. நம்ம வந்து லாஜிக் பார்க்கவே முடியாது. அங்கே வந்து வெறும் வந்து என்னது, ஃபேத், நம்பிக்கை தான். என்னையா கடவுள் கோவர்தன் தூக்குனா சொல்றீங்க, எப்படியே நம்புறது?
நம்பி தான் வேலை. ஏன்னா அது நடந்திருக்கு, இந்த பூமியில் நடந்திருக்கு. அதே போல் ராமருடைய சேது சமுத்திர பாலம் வந்து 5 நாளில் கட்டி முடிச்சாங்க. லாஜிக்காக பார்த்தா கட்ட முடியாது, உண்மையிலே பார்த்து 5 நாளில் முடியுமா ஒரு பாலம்? முடியவே முடியாது, கான்ட்ராக்ஷன் கூட முடியாது. அதனால் பகவானுடைய விஷயங்கள் அதோக் சஜானா நம்மளுக்கு, நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளோட லாஜிக்கு, இந்த நம்மளுடைய எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. பிலாங்ஸ் டு அவர் மெட்டீரியல் என்ன சொல்லுவாங்க, இமேஜினேஷன், ஐடியா, இல்லை லாஜிக், மெட்டீரியல் லாஜிக். ஓகே, அதான் அதோக் சஜா. அதான் சொல்கிறாங்க சவை பும்சா பரோதம். நம்மளோட முக்கியமான தர்மம் வந்து பரோ தர்மம் வந்து என்னென்னா ஏதோ பக்தி அதோக் சஜா பகவானுக்கு, அதாவது அதோக் சஜா பகவானுக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். ஐ தூக்கி அப்பிரதிஹாதான்னு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு காரணம், எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, காஸ்ட்லெஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து, எந்த காரணம் இல்லாமல், எந்த ஒரு காரணம் இல்லாமல் இதுக்கு தான் சாவு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு தான் கடல் கூட அந்த மாதிரி வராமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், அப்புறம் வந்து எந்த ஒரு டிமாண்ட், ஒரு எது நீ அதை கூட இல்லைன்னா வந்து எது பண்ணு அதுவுமே இல்லாமல் ஏ ஆத்மா சுப்பர்ஷதி, அவருக்கு திருப்திக்காக, பகவானோட திருப்திக்காக நம்ம பக்தி பண்ணணும், சேவை செய்யணும். இதுதான் வந்து நம்ம பருவ தர்மம். இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, இதை செய்கிறவங்க தான் வந்து டிவோட்டி, பக்தர்கள். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். டிவோட்டினா, பக்தர்னா, இன்றைக்கி நான் பேச ஒரு டாபிக் வந்து ஒரு பக்தர்னா என்னது, ஒரு பியோ பக்தர்னா என்னது, இந்த பியோ பக்தர்கிட்டேருந்து நம்ம எப்படி பக்தி எடுத்துக்கணும், நம்ம எப்படி அது பக்தராக ஆகிறது, அதான் நான் பேசுகிறேன். புரிதா மாதிரி? அப்போ சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு பியோர் டிவோட்டினா இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது சவை பும்சா பரோ தர்மம் உயர்தரமான தர்மம் வந்து என்னது, ஏதோ பக்தி அதோக் சஜனா யாருன்னா பகவானுக்கு பக்தி செய்கிறது தான் ஒரு பக்தோட முதல் கடமை. அது என்னது, எப்படி செய்யணும், வந்து ஐ தூக்கி அப்பிரதிஹாதா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். ஏயாத்மா சுபர்ஷதி, அவரோட திருப்திக்காக செய்யணும். புரியுதா மாதிரி? இதுதான் ஒரு டிவோட்டியோட ஒரு பேசிக் குவாலிட்டி. அவனுக்கு உயர்தரமான வழிபாடு, உயர்தரமான ஒர்க்ஷிப், உயர்தரமான பருவ தர்மம் யாருன்னு சொல்லி தெரியும். ஓகே, அப்போ அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, ஒரு பக்தராக இருக்கும் பொழுது நம்ம பியோர் டிவோட்டிக்கு இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு தெரியும். இந்த உடல் வேற, ஆத்மா வேறு தெரியும். இப்போ வந்து பார்த்துங்க, நிறைய இடத்துல நம்ம வந்து கிளாஸ் கேட்குறோம், நிறைய இடத்துல இது பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம வந்து உடல் வேற, ஆத்மா வேறன்னு சொல்லி நம்ம உணர்றோமா? உணர்ந்தால் நல்லது. ஆனால் நம்ம ஏன் வந்து சில இடத்துல நம்ம உணர்றது இல்லைன்னா, ஏன் வந்து நாட் கெட் ரியலைசேஷன், எதனால் மாதிரி ஸ்னேகம் அது வாய் ஸோ மச் கிளாஸ் ஆல்ரெடி டன் பண்ணுறது. நிறைய இடத்துல நம்ம எத்தனை மகாராஜ் எவ்வளோ கேட்குறோம், பட் வாய் வி நாட் கெட் எனி ரியலைசேஷன். வேறு மாதிரி ஓகேவா சொல்ல மாதிரி. ஓகே, நம்ம வந்து பகவானுடைய கதைகள் கேட்டு ஏன் வந்து நம்ம ரியலைசேஷன் வர மாட்டேதுன்னா, நம்ம வந்து அகங்காரம், ஓகே அகங்காரம் வெரி குட், அகங்காரம் இருக்குது. நம்ம வந்து மெர்சி ரொம்ப முக்கியம். கருணைனா மெர்சி ரொம்ப முக்கியம். அந்த மெர்சி வந்து யாரோட மெர்சியாக இருக்கணும்னா, வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மெர்சி கண்டிப்பாக கருணை இருக்கணும். அதோடு சேர்த்து பியோர் டிவோட்டியோட கருணை. பியோர் டிவோட்டி மீன்ஸ் அது வைஷ்ணவரும் வருவாங்க, ஆச்சாரியம் வருவாங்க, குருவும் வருவாங்க. அதனால் ஒரு பியோர் டிவோட்டியோட கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பியோர் டிவோட்டியோடைய கேரக்டர், அவங்களோட குணாதிசயங்கள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆத்மாக்கும் உடலுக்கும் வேறுபாடு, டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சவங்க தான் பியோர் டிவோட்டி, சுத்த பக்தா. சொல்லுங்க மாதிரி, சுத்த பக்தனா ஆத்மாக்கும் உடலுக்கும் வேறுபாடு தெரியும் உங்களுக்கு. இந்த பாடி இஸ் த டெம்பரவரி. ஓகேவா? அதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன, வெறும் ஆத்மா வந்து நித்தியமானது, ஆத்மா வந்து இஸ் இட்டர்னல், பாடி டெம்பரரி, அது மட்டும் இல்லை. ஏன் வந்து பாடி வந்து டெம்பரவரி? வாய் பாடி இஸ் டெம்பரவரி? ஏன் பாடி தற்காலிக்க முடியாது, அழியக்கூடியது. ஓகே, வேறு எதுக்காக இந்த பாடி இஸ் டெம்பரவரி சொல்கிறாங்க?
முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்கு. எதுக்காக பாடிஸை டெம்பரரி சொல்கிறாங்க? அழியுது, ஓகே. ஒன்று, இந்த உடம்போட சேர்ந்த எல்லாமே வந்து அழியக்கூடியது. நம்ம உடல், அந்த பாடிஸை டெம்பரவரி நம்ம வந்து உணரணும்னா நம்ம வந்து இந்த பாடியோட சேர்ந்து இந்த உடலோட சேர்ந்த எல்லாமே வந்து எவ்ரி திங் இஸ் அ டெம்பரவரி. அதையும் நம்ம உணரணும். வெறும் பாடி மட்டும் டெம்பரவரி கிடையாது. பாடி அண்ட் பாடிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் பாடிலி என்னென்ன விஷயங்களுக்கோ இந்த எல்லாமே டெம்பரவரி. இப்போ யூ நாட் இஸ் பாடினா வெறும் நான் இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னு அப்படி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. இது உடம்போட சேர்த்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் அ டெம்பரவரி, ஆல் லிவிங் என்டிட்டி டெம்பரவரி. அதுதான் வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் வந்து முழு இது. புரியுதா ரவி பிரபு? எது வந்து நித்தியமானது, எது வந்து இட்டர்னல்? ஆத்மா இட்டர்னல். ஆத்மா நித்தியமானதுன்னா வெறும் நான் ஆத்மா மட்டும் நித்தியமானது. ஆத்மாவோட சேர்ந்து பரமாத்மா, பரமாத்மா மீன்ஸ் பகவான். அப்போ பகவான் நித்தியமானவர், பகவானுடைய அம்சமான பகவானுடைய இதாகனா ஆத்மா நித்தியமானது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கணும். பாடி டெம்பரவரினா பாடியோட சேர்ந்து இந்த எல்லாமே டெம்பரவரி தான். எல்லாமே ஒரு நாள் வந்து காணா போயிடும், அழிஞ்சிடும். ஆத்மா நித்தியமானதா, ஆத்மா நித்தியமானதா பகவான் நித்தியமானவர் அர்த்தம். அதனால தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சவங்க தான் பியோர் டிவோட்டி. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது சுத்த பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோடைய இன்பத்து பின்னாடி ஓட மாட்டாங்க. மெட்டீரியல் ஹாப்பினஸ், மெட்டீரியல் ப்ரெஷருக்கு போக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இது ஆல் டெம்பரவரின்னு சொல்லி தெரியும். அதனால தான் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சாப்டர் 5:22 வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். ஏ சம்பர்ஷ ஜாபோகா துக்க யோனிய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேயா நாதே ரமதே பூதா. ஏ சம்பர்ஷ ஜாபோகா, போகா மீன்ஸ் அனுபவிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது. இந்த உலகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண துக்க யோன ஏவதே, அதாவது நம்மளுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணுறோமோ துக்க யோனையே ஏவதே, இந்த உலகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதா மிஷ்னா? இந்த உலகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண சந்தோஷமாக ஆக 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 அது உங்களுக்கு பின்னாடி வந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி வந்துச்சுன்னா, சொறி மாதிரி வந்துச்சுன்னா, ஏதாச்சும் அரிக்குதுன்னா நீங்கள் சொறி எப்படி இருக்கும் மிஷினா? ஒன்றும் அரிக்குமா? சொறி ஜோக்காக இருக்குமா மிஷினா? நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். ஆனால் சொரிஞ்ச பிறகு நம்மளுக்கு இது பண்ண பிறகு அது திருப்பி வந்து நம்மளுக்கு வலி ஏற்படும். அதே போல தான் இந்த உலகத்தோடைய, நான் சொல்ல பகவத்கீதை சொல்கிறேன், ஏ சம்பர்ஷ போகா மீன்ஸ் அனுபவிக்கிறது. அந்த அனுபவிச்ச பிறகு அடுத்து என்ன நடக்கும்? துக்க யோனி ஏவதே, அடுத்த கட்டமே உங்களுக்கு வந்து துன்பம் காத்து இருக்கு. ஆத்யந்த வந்த கமுந்தேயா நாதே ரமதே பூதா, அதாவது வந்து இந்த மெட்டீரியல் ஹாப்பினஸ், இந்த பௌதிக உலகத்துக்கு பின்னாடி ஓடாத. அப்போ யார் வந்து இந்த உலகத்தோட இன்பத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்கன்னா பியோர் டிவோட்டிக்கு இது தெரியும். அவங்க இந்த உலகத்தோடைய மெட்டீரியல் ப்ளஷர், மெட்டீரியல் ஹாப்பினஸ்க்கு போக மாட்டாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம வந்து பியோர் டிவோட்டி இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அது நம்மளே நம்ம கேட்கணும். தூய்மையான பக்தராக ஆகணும். ஏன் தூய்மையான பக்தர் ஆகணும்னா சுத்த பக்தருக்கு மட்டும்தான் ஆன்மீக லோகத்தில் இடம் இருக்கு. சுத்த பக்தர் ஆகாமல் ஆன்மீக லோகத்துக்கு போக முடியாது. அங்கே எல்லாமே சுத்த பக்தர் இருக்கிறாங்க. அங்கே எல்லாமே வந்து பியோர் டிவோட்டி. நம்ம வந்து அந்த குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்காம உள்ளே போக முடியுமா? ஒரு டாக்டர் குவாலிஃபிகேஷன் தான் டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் குவாலிஃபிகேஷன் தான் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு அட்வொகேட்டோட குவாலிஃபிகேஷன் தான் அட்வொகேட் ஆகலாம். நான் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு போய் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதே போல் நம்ம வந்து ஆன்மீக லோகத்துக்கு போனால் அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, அதனால தான் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் முழுக்க யார் இருக்குன்னா பியோர் டிவோட்டிக்கிட்டு இருக்குது. அதே போல் இங்கே இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பியோர் டிவோட்டியோடைய அசோசியேஷன் எடுக்கிறதுனால, ஓகேவா, இப்போ இவ்வளோ பியோர் டிவோட்டி தூய்மையாக பக்தர் பற்றி சொல்லிட்டேன். ஓகேவா, இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, தூய்மையாக பக்தர்னா முதல் விஷயம் என்னவா இருக்கணும்? நம்ம சொன்னேன் என்னது, ஒரு ஸ்லோகம் சொன்னேன், சபை பும்சா பரோதர்மம். அவங்களுக்கு உண்மையான தர்மம் என்னன்னு தெரியும். அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அதோக் செஞ்ச பகவானுக்கு சேவை செய்யணும். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு தெரியும்.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்வாங்க, அவரோட திருப்திக்காக சேவை செய்வாங்க. அடுத்த விஷயம் பகவத்கீதை சொன்ன மாதிரி அவங்க இந்த உலகத்தோடைய இன்பத்திற்பினால் ஓட மாட்டாங்க. விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பியோர் டிவோட்டியோட குவாலிஃபிகேஷன், தூய்மையாக பக்தரோட குவாலிஃபிகேஷன். நாளைக்கு வந்து பிரபு நான் அவர் நம்பணும் பிரபு, அவர் ஃபாலோ பண்ணியிருந்தேன், அவர் கடைசி இப்படி ஏமாற்றிட்டாரு. ஏன் ஏமாத்துற? ஏன் நம்மளுக்கு தெரியல? ஏன்னா நம்ம வந்து படிக்கிறது இல்லை, உண்மையாக லெசன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் தேவையில்லாத அசோசியேஷனில் போய் ஏமாந்து போயிடுது. நிறைய இருக்குது. நானே 2-3 கதைகள்லாம் கேட்டிருக்கிறேன். தூய்மையான பக்தரும் சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிவாங்க. சில பேர் அவங்க வந்து ஒரு ஐடியா ஒரு இதாக எடுத்துக்குவாங்க, ஒரு மென்டோவாக எடுத்துக்குவாங்க. ஆனால் பிறகு வந்து அவங்க வந்து சில சமயத்தில் வந்து தவறு பண்ணும் போது பகவான் கருணை இருந்துச்சுன்னா, நல்லா ஞாபகம், பகவான் கருணை இருந்துச்சுன்னா அவங்க செய்கிற தவறுன்னு சொல்லி நம்மளுக்கு புரியும். 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்களை வந்து ஒரு மென்டர் சொல்லுவாங்க, மென்டோ தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஒரு வழிகாட்டி, ஓகே, ஒரு வழிகாட்டி எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம வந்து பகவானுக்கு குருவுக்கு வந்து நம்ம வந்து சின்சியராக சீரியஸாக இருந்தோமே ஆனால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தை, சின்சியராக சீரியஸாக ஆனால் அந்த வழிகாட்டி அந்த மென்டோ வந்து ஏதோ தவறு செஞ்சார்னா நம்மளுக்கு வந்து பகவான் வந்து அந்த ரைட்டாக நாலேஜ் கொடுப்பாரு. இதை செய்யாத, இதை ஃபாலோ பண்ண, திடீர்னு நம்மளுக்கு புக்கு மூலியமாவோ ஏதோ லெக்சர் மூலியமாவோ இது யாராச்சும் மூலியமோ நம்மளுக்கு அந்த சரியான நாலேஜ் கொடுத்துருவார். ஆனால் நம்மளும் வந்து பகவான்கிட்ட சீரியஸாக இல்லாமல் நேர்மையாக இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கண்மூடித்தனமாக நம்ம நம்புகிற ஒரு கூட்டமாக இருந்தோமே ஆனால், புரித மனுஷனா அப்படியே நம்புகிற கூட்டமாக இருந்தோமே ஆனால் அவர் தவறு செய்யும் போது அது தவறுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதோடு சேர்ந்து நம்மளும் வந்து என்கேஜ் ஆயிடுவோம். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே நம்ம போகிறோம், ஓகே, ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம். அந்த ரூமில் வந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு வாசனையோ இல்லை நாற்றமோ ஏதோ சம்திங் எனிதிங் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அதோடைய அதோடைய ஃப்ளேவர் என்னது, அது என்ன அங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதிலேயே அவர் ஊறிட்டாங்க. புதுசாக உள்ள அது ரூமில் நுழைவுக்கு தான் அவங்க தெரியும் அங்கே என்ன ஃப்ளேவர் இருக்குது, அங்கே வாசனை அடிக்குதா இல்லை நாற்று அடிக்குதான்னு சொல்லி தெரியும். அப்போ நம்ம வந்து சீரியஸாக நம்ம பகவானோடைய விஷயங்கள் சாது, அதான் ஏதோ ஏற்கனவே எப்பவும் சொல்கிறது, சாது குரு சாஸ்திரா இல்லை சாது குரு வைஷ்ணவா எனிதிங், அந்த குரு இருக்கணும், சாஸ்திரம் இருக்கணும், என் பகவான். இந்த லைனை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டுமே ஆனால் நம்மளுக்கு உண்மையான விஷயத்தை வந்து கண்ணை திறந்து விட்டுருவார். லக்ஷ்மி மாதாஜி பண்ணாதீங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு பண்ணாதீங்க, கல்யாணி மாதாஜி அவங்க செய்கிறாங்கன்னா நீங்களும் செய்யாதீங்க, அந்த நாலேஜ் நம்ம கொடுப்பாரு. எதாச்சும் ஒரு எந்தாச்சும் ஒரு மூலியமாக நம்ம கொடுத்துருவாரு. நம்ம அந்தமாதிரி சீரியஸாக இல்லை, நம்மளும் ஏதோ பண்ணுறோம், அவங்க சொல்கிறாங்க நம்ம செய்வோம் அப்படி சொல்கிறோம் இருந்தோம்னா நம்மளும் அதோட அந்த ஆட்டு மந்தையாக நம்ம ஆயிரும். ஆட்டு மந்தை ஏன் சொல்கிறாங்க இன்னும் ஆட்டு மந்தை மந்தைஜி ஆடு மீன் கோட் ஆட்டு மந்தைன்னு ஏன் சொல்கிறாங்க? ஒரு ஆறு ஓடுதுன்னா ஒரு ரிவர் மாதிரி, ரிவரில் வந்து அந்த தண்ணி ஃப்ளோ பண்ணியிருக்குன்னா ஒரு ஆடு குதிச்சிச்சுன்னா இல்லை தவறி சீலாப்பா ஃபோட்டோ ஆகிரும். ஒரு ஆடு குதிச்சுன்னா இதுதான் பார்க்க சொல்லி எல்லா ஆடும் குதிக்கும். அதனால தான் வந்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. ஆடு மீன்ஸ் காட் மந்தை, மந்தை மீன்ஸ் வந்து கேங் மந்தைஜி. ஒன் காட் ஒரு இது வந்து ஒரு இது வந்து உறுதி ஃபோல்டன் ஆச்சுன்னா எல்லாரும் வந்து அது வந்து சில சமயத்தில் ஜஸ்ட் 3-5 ஃபோல்டன் ஆகிருக்கலாம். ஆனால் அது தெரியும், இதுதான் போல் நம்ம தலைவர் குதிச்சிட்டாரு, நம்மளும் எல்லாம் குதிப்போம், அது எல்லாம் குதிக்கும். தட்ஸ் த ஆட்டு மந்தை. ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து சாஸ்திரம் ரிப்பேர் பண்ணோம். அதனால சில ப்ரோ சொல்கிறாரு, எவ்ரிடே யூ ஷுட் பி ரீட் மை புக். நீங்கள் என்ன அன்னாடிக்கும் என்னுடைய புக்கை படிக்கணும். யூ ஷுட் ரீட் மை புக். நான் நான் என் புக்கில் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன். அதனால தான் நம்ம வந்து நம்ம பியோர் டிவோட்டியோட கருணை எடுக்கணும். அதனால தான் பாருங்கள், பலி மகாராஜ் அவருடைய குரு யார்? சுக்கராச்சாரியா, அசுர குரு. ஓகேவா, அசுர குலம்னா அசுர குரு தான். ஓகேவா, அப்போ அவர் பலி மகாராஜ் எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணி தான் இருப்பார். ஆனால் கடைசியாக வந்து வாமன தேவர் உள்ளே வரும்போது, வாமன தேவர் வந்து பகவான் அவதாரம், வாமன தேவர் வந்து வரும்போது குரு சொல்லுவார், இது வருது வாமன தேவரே, இது வந்து பகவான், இவன் நம்பிராத, இவன் எல்லாமே கேட்பான், அவன் கொடுத்துடாத, ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து அசுர குலத்தில் இருந்தாலும் அவருக்கு வந்து
குருவோட பேச்சை மீறி அவர் வந்து வாமன தேவருக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் சொல்லி கேட்டார். அவருக்கு வந்து சர்வ் பண்ணார். ஓகே. ஆனால் பிறகு என்ன நடந்துச்சு, கடைசியாக வந்து 3 ஸ்டெப் வந்து வாமன தேவர் பெருசாக இருவார். தெரிஞ்சுன்னு கீழே ஒரு அடி கீழே நரகம் வரைக்கும் அளந்துருவார். 2வது அடி சொர்க்கலோகம் வரைக்கும். தென் 3வது அடி வந்து பலி மறைச்சி தலையில் வைப்பார். அது வந்து மிர்சி, பகவானோடைய கால் வந்து மேலே வைக்கிறது மிர்சி. இப்போ அவர் அசுர கூடுதல் தான் இருந்தார், ஃபுல்லாக அசுர கூடுதல் தான் இருந்தார், சண்டை போட்டு என்ன பண்ணார். ஆனால் எப்படி அவருக்கு வந்து அந்த பகவானோட மிர்சி கிடச்சிச்சு? பலி மறைச்சி அசுர குலம் சுக்கராச்சாரிய தடுக்கிறாரு, கடவுளுக்கு பகவானுக்கு சேவை செய்யாதுன்னு தடுக்கிறாரு. ஆனால் அவர் அது மீறியும் வந்து பகவான் சேவை செஞ்சு அவருக்கு வந்து அந்த கருணை கிடச்சிச்சு. கிடச்சா பகவான் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ண கருணை கொடுத்தாரு, மிர்சி கொடுத்தாரு. இவர் வந்து ஒன்றுமே பண்ணல, எப்படி அவருக்கு மிர்சி கிடச்சிச்சு? அனைவரும் அறிவு கண்களையும் வந்து தட்டி விடணும். எப்படி மிர்சி கிடச்சி? யார் சொல்கிறீங்க பார்க்குறேன்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டபுள் பிரசாதம் மேலே. எப்படி அவருக்கு கருணை கிடச்சிச்சு? ஃபுல்லாக அசுர குலம். அவர் குரு சொன்ன மாதிரி எல்லா விஷயம் சொல்லிட்டு போகுது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் டக்குன்னு வந்து பகவானுக்கு சேவை வரது வாமனதேவ் ஏமாந்திராத பலியும் சொல்லும் போது இல்லை நான் போய் இது பண்ணுவேன் இது பண்ணுறேன். எதனால அங்கே டக்குன்னு அவர் வந்து டைவர்ட் ஆகி அங்கே போய் வாமனதேவ் பகவானுக்கு போய் சேவை செஞ்சார். ஏன் அங்கே மட்டும் என் குரு பேச்சு கேட்கல? இப்போ குரு என்ன சொல்கிறார், ஆட்டம் இந்த மாதிரி ஆட்டம். இப்போ வந்து அவர் வந்து அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அவர் ஆட்டம் அந்த மாதிரி பலி மரியாதை சொல்ல ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இஸ் இட் மதஜி கரெக்ட்? அந்த விஷயம் வந்து ஒன்று இருந்தனால அவர் வந்து குருவோட பேச்சை கேட்காம பகவான் சேவை செய்கிறார். அந்த விஷயம் என்ன விஷயம்? டிசிப்ளின் இல்லை. அவருடைய கிராண்ட் ஃபாதர் யாரு? அருணாச்சலமா? ஆஞ்சனாவா? பிரகலாத மகாராஜா கிராண்ட் ஃபாதர். பிரகலாத மகனுடைய மகன் தான் வந்து பலி மகாராஜா. பிரகலாத மகாராஜா இஸ் த பக்தா, டிவோட்டி, பியோர் டிவோட்டியோட கருணை அந்த பரம்பரையில் இருந்தனால பலி மகாராஜுக்கு அந்த சுக்குர்த்தி, அந்த பக்தி சுக்குர்த்தி, அந்த பகவான் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சுக்கராச்சாரியன் இந்த இடத்துல வந்து பகவானுக்கு சேவை செய்ய, வாமனுக்கு சேவை செய்ய சொல்லும் போது அந்த இடத்துல அவருடைய அந்த கருணை, டிவோட்டியோடைய பிரகலாதனுடைய கருணை வந்து அங்கே வேலை செய்யுது. வேலை செய்யும் போது என்ன பண்ணுறாரு, குருவோட பேச்சை மீறி பகவானுக்கு சேவை செய்கிறாரு. தென் அதுக்கப்புறம் பகவான் முழு கருணையும் கிடைக்கிது. இந்த கதை என்னதுன்னா, ஒரு டிவோட்டியோட பியோர் டிவோட்டியோட கருணை, இந்த மெர்சி கிடச்சிச்சின்னா, அந்த கருணை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தூய்மையான பக்தராக மாற முடியும். இங்கே நான் சொல்ல வர விஷயம் வந்து என்னன்னா, இந்த கருணை, இந்த மெர்சி, இந்த பியோர் டிவோட்டியோட கருணை வந்து ஒரு வாட்டி கிடச்சிச்சுன்னா அந்த கருணை வந்து உங்களை எப்படி இருந்தாலும் கூட்டு வந்துடும். நீங்கள் ஹரிகிருஷ்ணன் விட்டு வெளியே போனாலும் உங்களை திருப்பிட்டியும் அந்த பிரசாதம் வந்து உங்களுக்கு கூப்பிடுறோம், இல்லை டிவோட்டி வந்து கூப்பிடுவாங்க, ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கும். அந்த கருணை உங்களுக்கு விடாது. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, பியோர் டிவோட்டினானே யாருனே தெரியுது இல்லை. இப்போ அதான் பிரச்சனை. எல்லாரும் பியோர் டிவோட்டின்னு நினைக்கிறது தவறு. எல்லாரும் பியோர் டிவோட்டி இல்லை, இவங்க எல்லாம் வீணாக போகணும்னு நினைக்கிறது தவறு. புரியுதா மாதாஜி? அப்போ நம்ம எப்படி வந்து அதை வந்து பிரித்து பார்க்குறது? யூ ஷுட் பி ரீட் ரூபாதர் புஸ்தகம், சாஸ்திரம் அண்ட் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். இதில் உள்ளதை பேசணும் நம்ம, அப்போ தான் இது புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம சொன்ன பியோர் டிவோட்டினா இந்த விஷயங்கள் 2 விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் போக மாட்டாங்க, பகவானோட பக்தி தான் வந்து முக்கியம்னு சொல்லி அதை ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. வெறும் வந்து ஷோ காட்டுறது மட்டும் பியோர் டிவோட்டி கிடையாது. உண்மையாலே அவங்க வந்து பியோர் டிவோட்டினா சென்ஸ் என்ஜாய்மெண்ட்லாம் போக மாட்டாங்க. தான் பியோர் டிவோட்டி. அதில் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா ஓகே, ஒரு பக்தராக நம்ம மாறணும். ஒரு பியோர் டிவோட்டி கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யணும். ஓகேவா? சேவை செய்யணும் என்னதுன்னா, அவங்களோட சட்டை துணி தூச்சி போகிறது, அப்புறம் வந்து அவங்கள வந்து காடி வந்து விடுறது, இல்லை அவங்க வீட்டை போய் கூட்டுறது. அப்படியா? அதில் எப்படி பியோர் டிவோட்டிக்கு சேவை பண்ணணும்னு சொல்கிறாங்க? யூ ஷுட் டூ சேவா. அந்த பியோர் டிவோட்டிக்குன்னு பியோர் டிவோட்டிக்கு சேவை செய்யணும். எப்படி சேவை செய்யுது? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க முடியுது. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே சேஃப் டு பியோர் டிவோட்டின்னு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போம் எல்லா இடத்துலையும். யாராச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? பியோர் டிவோட்டி சேவை செய்யணும் எப்படி ப்ரோ? அவங்க வீடு கழுவி விடணுமா, இல்லை அவங்க வீடு செடிக்கு போய் மண் அணைச்சி விடணுமா, இல்லை அவங்க வீடு செடிக்கெலாம் போய் தண்ணி ஊற்றி விடணுமா,
இல்லை அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு பணம் உதவி செய்யணுமா, இல்லை அவங்க வீட்டில் சாட்டை முடிச்சு சாட் அடிச்சு விடணுமா, என்ன பண்ண பியூர் டிவோட்டி சேவ் பண்ண எப்படி சேவ் பண்ணுறது? அடுத்த வாட்டி மகாராஷ்டிரில் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். நான் எல்லாம் பாவகாஸ் டிவோட்டி தான் முதல் பார்க்க போகிறேன். எல்லாரும் கேள்வி கேட்கணும், பியூர் டிவோட்டி சேவ் பண்ணுறேன்னு எப்படி? அது தெளிவாக சொல்லுங்கள் மதியம். ஒன்றும் அவங்க பக்தி சேவையில் நம்ம ஈடுபடுத்திக்கணும். ஓகே, இப்போ ஒரு டிவோட்டி பியூர் டிவோட்டி ஒரு சாது வந்து ஒரு எக்ஸாக்ட்லி அதுதான். அதாவது அவங்க வந்து சேவை கொடுக்குறாங்க, ஓகேவா? அவங்க சேவை கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து முழுமையாக எடுத்துக்கணும். அது சாஸ்திரபூர்வமாக இருக்கணும். சும்மா வந்து குறைங்க அடிச்சு விட்றதுலாம் கூடாது, ஓகேவா? அவங்க சாஸ்திரபூர்வமாக சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண முயற்சி பண்ணணும். அப்போ அந்த தூய்மையாக பக்தர், ஒரு சன்னியாசியோ ஒரு வைஷ்ணவோ, அவங்க கருணை, ஓகே, இவங்க நல்லா சின்சியராக இருக்கிறாங்க, அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. தூய்மையான பக்தர்னா பியூர் டிவோட்டி தான், குருவும் அதில் அடக்கம் தான், குருவும் அதில் இருக்கிறாரு, வைஷ்ணவம் எல்லாருமே சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணும்போது அது வந்து அந்த உங்கள் கருணை, பகவானுக்கு கருணை வந்து எப்படி போனால் இவர் பிரார்த்தனை பண்ணுறதுனால டேரெக்டாக கிருஷ்ண கருணை கொடுப்பாரு. நம்ம போய் கிருஷ்ணர் கருணை கேட்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணனை டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. கிருஷ்ணனை நேரடியாக நம்ம வந்து சொல்கிறது இது பண்ண மாட்டார், அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நீ டேரெக்டாக பேச நான் கேட்க மாட்டார், நான் கேட்க மாட்டேன் உட்காந்துருப்பார், காது முடிக்குவார். நீ என்னுடைய பக்தனும் வழியை என் பக்தனை நீ ஒதுக்கி வச்சுட்டு நீ டேரெக்டாக என்கிட்ட வந்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான அகங்காரம். புரிதா விஷயம்? வந்து இப்போ பகவான் இருக்கிறாரு, டிவோட்டி இருக்காரு, டிவோட்டி தள்ளி போட்டு பக்தர்களை விட்டுட்டு நான் டேரெக்டாக பரவாயில்ல, நான் யாரும் வரல, யாரும் சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் டேரெக்ட் கிருஷ்ணன் போவேன்னா கிருஷ்ணன் கேட்க மாட்டார், கிருஷ்ணன் காதை முடிக்குவார். நீங்கள் சொல்கிறது வளங்கும், ஆனால் கேட்க மாட்டார். ஏன்னா பகவானை அடையிறதுக்கு உண்டான அந்த அந்த லைஃப்பை, அந்த வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து பகவானை சேவையில் ஈடுபட்டவங்களோட அவங்க பேச்சை கேட்காம அவங்க வழியில் வராமல் நீங்கள் டேரெக்டாக வரோன்னா அதுவும் ஒரு வகையான அகங்காரம். யாரும் பேச்சு கேட்க மாட்டோம், அதுவும் வகையான அகங்காரம். அதனால என்றைக்குமே நம்ம வந்து குரு பாத பத்மா, குருவோட வழியை பின்பற்றி தான், வைஷ்ணவர்கள் வழியை பின்பற்றி, சாதுகள் வழியை பின்பற்றி தான் நம்ம வந்து பகவான் அடைய முடியும். அதனால தான் வந்து அந்த சாதுக்கள் யார், பக்தர்கள் யார், பியூர் டிவோட்டி யாருன்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு முதல் அந்த நாலேஜ் இருக்கணும். புரியுதா மிஷ்னா? காவி சட்டை போட்டவங்களாம் சாது கிடையாது, நல்லா வந்து வெளியில் வேஷம் பண்ணுறவங்களாம் சாது கிடையாது. சாது மீன்ஸ் ஒரு சாது, ஒரு பக்தர். சாதுனா பக்தர், டிவோட்டி. ஒரு பியோர் டிவோட்டியை எப்படி கண்டுபிடிப்பது? ஹவு டு ஃபைன் பியோர் டிவோட்டி மாதிரி ஸ்னேகமதி நம்ம பரவாயில்ல பேசியிருக்கோம். நம்ம ஹவு டு ஃபைண்ட் பியோர் குரு இல்லைன்னா சுத்த பக்தா, ஹவு டு ஃபைண்ட், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தூய்மை பக்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? பகவான் எல்லாம் கேட்பாங்க மாதிரி கரெக்ட் ஆன்சர். எப்படி நம்ம ஹவு டு ஃபைண்ட், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தூய்மை பக்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீ இதெல்லாம் சொல்லிட்டேன், ஓகேவா? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் இன்ஃபர்மேஷனு. இப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் சிஆர்டிமே கண்டுபிடிக்க போகிறீங்க? யார் பியூர் டிவோட்டி எப்படா கண்டுபிடிக்கிறது? எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அதுக்குன்னு போயிட்டு பொறுப்பு சொல்லிட்டாரு இல்லை. அது நம்ம சின்சியராக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இந்த குவாலிஃபிகேஷனு அது வந்து ஒருத்தர் இருக்கு. நீங்கள் சின்சியராக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த மாரி ஒரு பக்தரை வந்து கண்டிப்பாக அந்த கருணை கிடைக்கும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி அதை இப்போ இது பண்ணுறது? பியோர் டிவோட்டி தூய்மையாக பக்தரை என்றைக்குமே கண்ணால் பார்த்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. புரியுதா மாதிரி? அழகாக இருக்க, சோப்பாக இருக்கிறாரு பிரபு, எல்லாம் இந்த மகாராஷ்டிரா நல்லா அழகாக இருக்காரு, இவரை நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை. பியோர் டிவோட்டி நம்ம வந்து காதால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபைன் த்ரூ இயர், காதால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். காதால்னா எப்படி? ஹரிகதா. அந்த ஹரிகதை, அந்த ஹரிகதா, அந்த ஸ்பிரிச்சுவல் கதா, அது உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே மனுஷனோட மனசுக்குள்ளே போய் மணி அடிக்கும். டிங் 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 மணி அடிக்கும். சம்திங் ஒரு மாற்றத்தை, ஒரு ஈர்ப்பு கொண்டு வரும். அப்போ வந்து அதுதான் வந்து பியோர் டிவோட்டி. பியோர் டிவோட்டியோட ஹரிகதா வந்து பிடிக்காம கொடுக்கலாம், சில புரியாமல் இருக்கலாம். ஆனால் போக 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 அது உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கும். ஒரு 1 பாயிண்ட் மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் பியோர் டிவோட்டி. நம்ம வந்து காதால் தான் கண்டுபிடிக்கணும், கண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம புரியுதா? புரியல மதிஜி? காதாலனா என்ன அர்த்தம்னா அந்த ஹரிகதா அவங்க பேசுறது, அவங்க பேச ஹரிகதா நம்மளுடைய காதுக்குள்ளே போய் நம்மளுடைய இருதயத்தில் இறங்கி
நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் அதை மாற்றத்தை உருவாக்கணும்னா உள்ளுக்குள்ள கதவு நம்மளுக்கு திறந்துருக்கணும். அதுக்கு நம்ம வந்து சின்சியரான ப்ரேயர் இருக்கணும். கிருஷ்ணா, கோவிந்தா, ஜெகநாதா, பிரபாதா, எனக்கு வந்து ஒரு தூய்மையான பக்தரோட கருணை எனக்கு கொடுங்க. எனக்கு வந்து அந்த கருணையை எனக்கு கொடுங்க. நான் வந்து ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நான் ஒன்றும் இது கிடையாது. எனக்கு வந்து பகவானோடைய அந்த பக்தரோட கருணை கொடுங்க. ஒரு தூய்மையான பக்தரோடைய அசோசியேஷன் சங்கம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நித்யானந்த பிரபு என் மகாபிரபு கிட்ட, என் ஜெகநாதர் கிட்ட, ராதாகிருஷ்ணன் கிட்ட ப்ரே பண்ணும்போது, அந்த ப்ரேயர் சின்சியராக இருக்கும்போது, நம்மளோட கதவு ஓப்பனாக இருக்கும்போது, தென் அந்த பியோ ஹரி கதா அது என்டர் ஆகும்போது, அது உள்ளுக்குள்ள கிருஷ்ணர் வந்து சிக்கனை கொடுத்து பச்சை சிக்கனை கொடுப்பாரு. ஓகே, இதுதான் வே, இதுதான் பாதை. இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து ஏமாந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல டிசப்பாயிண்டடாக ஆகுது. சில இடத்துல வந்து பிரபு என்ன பிரபு அவர் செஞ்சால் இப்படி போயிட்டா இருப்போம், நான் என்ன பண்ணுறது, அதனால கிருஷ்ண பக்தி விட்டுட்டு பிரபு. இப்போ நிறைய கேஸ் இருக்குது. பிரச்சனை வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியுதே கிடையாது. பிரச்சனை வந்து நம்மள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு இதில் சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. அதனால தான் என்றைக்குமே கிருஷ்ண கதா ஹரி கதாவை என்றைக்குமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம எப்போதும் சொல்லி கொடுக்குறது, என்றைக்குமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட கிருஷ்ணனை பற்றி ஷேக் ஆகாது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த தூய்மையான பக்தராக நம்ம ஆகணும்னா அந்த பியோர் டிவோட்டட் கருணை இருக்கணும். யார் வந்து கிருஷ்ணனோட கருணையை இதயத்தில் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு கருணை கொடுக்க முடியும். கிருஷ்ணனோட கருணைக்கு இல்லாதவங்க உங்களுக்கு கருணை கொடுக்க முடியாது. என்கிட்ட வந்து 10 வெள்ளி இல்லைனா, என்கிட்ட வந்து 100 ரிங்கெட் இல்லைனா, நான் எப்படி உங்களுக்கு வந்து நான் வந்து 10 ரிங்கெட், 5 ரிங்கெட், 20 ரிங்கெட் கொடுக்க முடியும்? என்கிட்ட காசு எல்லாம் கொடுக்க முடியும் கிருஷ்ணா. அதே போல தான் என்கிட்ட பகவான் கருணை இல்லைனா நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? பகவானுக்கு கருணை இல்லைன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிசப்பாயிண்டட் நிறைய வரும், நிறைய சண்டை சச்சரவு வரும். ஓகேவா? சண்டை சச்சரவு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் பகவானோட கருணை ரொம்ப முக்கியம். இந்த கருணைக்காக தான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்திக்குள்ளே இருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம கருணை. நீங்கள் பாருங்கள், வைஷ்ணவ பாடலாம் பாருங்கள், பக்திவினோத் தாக்கூர் எல்லாம் பாடல் எழுதிடுவார் கீழே, நான் வந்து பக்திவினோத் தாக்கூர் நானே வந்து கீழே இருக்கேன், உன் கருணை கொடு பகவானே. நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாருங்கள், பாடல் எழுதிட்டே போவார் கீழே வந்து, நரோத்தம் தாஸ் தாக்கூர் நான் வந்து ஒன்றுமே இல்லை என்கிட்ட, உன் கருணை கொடு. இங்கே நம்மளுடைய கிருஷ்ண பக்தியோட முக்கியமான ஒரு ஃபோக்கஸே வந்து என்னதுன்னா, ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம சொந்த முயற்சியில் நம்ம ஓன் ஸ்ட்ரென்த்தாக முடியாது. ஸ்னேகாமதி, ஒரே ஒரு விஷயம்தான், மர்சி மர்சி மர்சி, கருணை கருணை கருணை. அந்த கருணை நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு வந்து ஹம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹம்பிள்னஸ், பணிவு ஆட்டோமேட்டிக்காக வரும். பணிவு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அகங்காரம் போயிடும். ஓகேவா? நம்மக்கிட்ட முக்கியமாக போக வேண்டிய ஒரு பேட் குவாலிட்டி வந்து என்னென்னா, அகங்காரம் வெளியாகணும். அந்த ஹம்பிள் பணிவு வரணும். பிறகு வந்து மனுஷனை கேட்கணும். இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் புரியாமல் தான் இந்த அகங்காரமும் போகிறதில்ல, கருணையும் ஒழுங்காக வாங்குறதில்ல, வாங்குற கருணையும் விட்டுரும். ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது, கருணை கிடைச்ச கருணை, பகவானோட கருணையில் பக்தர் கருணை கிடைக்குது. ஆனால் அந்த கருணை கிடைச்சிருச்சு. அந்த கருணை மூலிமா உங்களுக்கு வந்து கிருஷ்ணன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு எல்லா நேரத்துலையும். ஆனால் நம்ம சில விஷயங்களை செஞ்சோமே ஆனால் அந்த கருணை நம்மளை விட்டு போயிடும். அப்படி நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வெரி பிக் டாபிக், போயிட்டே இருக்கும். அது கருணை நம்மளை விட்டு போக வாய்ப்பு. கருணை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அந்த மெர்சி வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா மாதாஜி, தென் நம்ம கிருஷ்ண பக்தியில் வந்து நமக்கு வந்து ஸ்டெடினஸ் இருக்காது. நமக்கு அப்படியே இதாகிடும், விட்டுட்டு போயிடும். ஆனால் திருப்பி பகவான் விட மாட்டார், திருப்பி பகவான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்ம எந்த நேரத்தில் நம்ம அந்த கருணையை லாஸ் பண்ணுறோன்னா, வைஷ்ணவ அபராத் பண்ணும்போது, அதாவது இந்த பியோர் டிவோட்டி சொன்னல, இந்த பியோர் டிவோட்டி தான் வைஷ்ணவா. இந்த பியோர் டிவோட்டிக்கு அபராதம் பண்ணும்போது பிறகு வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த பியோர் டிவோட்டியோடைய சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏமாற்றும் போது, பிறகு வந்து ஒரு பியோர் டிவோட்டியை வந்து நம்ம வந்து முகத்தை கொடுக்காம பேசும்போது ஒரு 6 வைஷ்ணவ அபராதம் வந்து 6 டைப் இருக்குது. அது நான் ஒரு நாள் டீட்டெயிலாக பேசுகிறேன். வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது நம்ம அந்த கருணையை வந்து லாஸ் பண்ணிடுவோம். மெயினாக வைஷ்ணவ அபராதம் அண்ட் குரு அபராதம். குருவோட குரு சொல்கிறாரு, குருவோடைய அந்த பேச்சை மீறும் போது தென் இந்த வைஷ்ணவ அபராதம் குரு அபராதம் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 அபராதம் நல்லா ஞாபகம். வைஷ்ணவ அபராதம் குரு அபராதம் பண்ணும்போது நம்ம கிருஷ்ண பக்தியிலேருந்து நம்ம விலைக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா கருணை வந்து லாஸ் ஆகிடுது பாருங்க. கருணை நம்ம விட்டுடுறோம். கருணை விட்டோன்னே நம்ம கிருஷ்ணக்கிட்டேருந்து விலைக்கு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஒன்று நினைப்போம்னா, நான் பாதி இவங்ககிட்டேருந்து நான் விலைக்கு போயிட்டே இருக்கிறேன், நான் இவங்ககிட்ட இல்லைன்னு. பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நம்ம கிருஷ்ணக்கிட்டேருந்து கேப் அதிகமாக ஆகிட்டு போயிட்டே இருக்கும்.
அதனால தான் வைஷ்ணவ அபராத் அண்ட் குரு அபராத் பண்ணவே கூடாது. அதனால வைஷ்ணவ அபராதி பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து என்ன தெரியணும்னா, முதல் வைஷ்ணவரின்னு யாருன்னு தெரியணும். அது எப்படி அபராதம் பண்ணாமல் இருக்குது அதுக்கப்புறம் பேசலாம். முதல் வைஷ்ணவர்னு யாருன்னே தெரியலனா எப்படி? நான் அதனால தான் வந்து இந்த டாபிக் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்காக நான் வச்சுருக்கிறேன். மேபி நான் வந்து இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் போல் நான் வந்து இது வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பட் திருப்பி நம்ம ஒரு வாட்டி நம்ம பேசுவோம். நம்ம ஓகேவா, ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட போடலாம். என்ன சொன்னீங்க மாதாஜி? டீட்டெயிலாக போயிடணும். எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் வைஷ்ணவராதனை. ஆனால் முழுசாக எனக்கு எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்குன்னு தெரியல. அதை நான் ஒரு நாள் பேசுவோம். ஓகேவா, நான் அடுத்த டாபிக் வரும்போது நம்ம பேசுவோம். அதனால் வந்து முக்கியமான விஷயம் இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நம்ம அந்த தூய்மையான பக்தராக மாறணும். உண்மையா இல்லையா? நம்ம பியூர் டிவோட்டி ஆகணும். பியூர் டிவோட்டி ஆகணும்னா நம்ம 3 குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும். 3 குவாலிஃபிகேஷன் 3 தகுதியை வளர்த்துக்கணும். என்ன மாதிரி சாப்பிட்றது 3 குவாலிஃபிகேஷன் என்னன்னா, திருநாள் அபி சுனிச்சேன எல்லாம் சொல்லுங்க. தரோர் இவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தன்யா சதாஹரி. இது எங்கே உள்ள ஸ்லோகம்? சிஷாஷ்டங்கம். நான் காலையில் அன்னாடிக்கும் சொல்லுவேன்ல, உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், கட்டு கத்துறேன். அன்னாடிக்கும் படிங்க, சிஷாஷ்டங்கம் படிங்க, சிஷாஷ்டங்கம் படிங்க. அன்னாடிக்கும் ஒரு பக்தர் 2 விஷயம் படிக்கணும். என்னது? ஒன்று சிஷாஷ்டங்கம் காலையில் படிக்கணும். ஒன்று நாம அபராதம். அது காலையிலையோ இல்லை விடிக்காலையோ இல்லை நடுராத்திரியோ உங்களுக்கு எங்கே டைம் இருக்கோ அங்கே படிக்கலாம். சிஷாஷ்டங்கம் நான் ஃபோனில் அனுப்பிட்டேன், பிடிஎஃப் புக்கில் அனுப்பிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோனில் தட்டினாலும் வரும். நாம அபராதம் ஃபோனில் தட்டினா வரும். நீங்கள் ஃபோனில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் பெருசாக ப்ரிண்ட் பண்ணி கூட ஒட்டி வச்சுக்கலாம் மாதிரி. ஆனால் படிக்கணும், அடிக்க படிக்கணும். அதனால தான் 3வது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. சுனிச்சேனா என்ன அர்த்தம்னா, பணிவாக இருக்கணும், ஹம்பலாக இருக்கணும். முதல் குவாலிஃபிகேஷன், முதல் தகுதி. சைஷ்ணுனா என்ன அர்த்தம்னா, டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. மலையில் என்ன மதஜி? மிருஷ்ணா மதஜி சகிப்புத்தன்மை டொலரன்ஸ் என்ன சொல்லுவாங்க மலையில்? தத்தாவா? தொலை அன்சோர், சகித்து கொள்ளும் தன்மை. இங்கிலீஷில் டொலரன்ஸ். அதான் சைஷ்ணுனா 2வது குவாலிஃபிகேஷன். 3வது வந்து தரோ இப்போ சைஷ்ணுனா அமானின மானத்தேன. அமானின மானத்தேன என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல். நம்ம எல்லாத்துக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும். டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. இது 3வது குவாலிஃபிகேஷன். அமானின மானத்தேன. ஓகே, சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. அம்பல், tolerance and don't demand respect. Give respect to all. ஓகேவா, பணிவு, சகிப்புத்தன்மை. மற்றும் 3வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த 3த்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த 3 குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கிட்டுங்க, கீர்த்தன்யா சதாஹரி. கீர்த்தன்யா சதாஹரினா அவங்க எப்போவுமே பகவானோட சுத்த நாம ஜபம் பண்ண முடியும், பியோர் டிவோட்டியாக ஆக முடியும். இதுதான் இந்த 3 மெயினான மேஜரான குவாலிஃபிகேஷன். ஓகேவா, இந்த 3 குவாலிஃபிகேஷனும் நம்ம வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் எப்போ நம்மளுக்கு கிடைக்குன்னா, பக்தர்கிட்டேருந்து கருணையை வாங்கிக்கணும். தூய்மையான பக்தர்கிட்டே அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டாங்களே அவங்ககிட்டேருந்து கருணை வாங்கிக்கணும். புரியுதா? அந்த கருணை வந்து ஒரு பக்தர்கிட்டேருந்து 3 வகையாக வாங்கிக்கலாம். அது வந்து என்னது? 1 தூய்மையான பக்தருடைய, வைஷ்ணவருடைய, குருவோடைய மகா பிரசாதம். 2வது வந்து தூய்மையான பக்தருடைய, வைஷ்ணவருடைய, குருவோடைய பாத துளி. மகா பிரசாதம் மீன்ஸ் அவங்க சாப்பிட்ட பிரசாதம். ஓகே மாதிரி பாத துளி மீன்ஸ் அவங்களுடைய டஸ்ட்டு, அவங்ககிட்ட காசு வாங்குறது. 3வது வந்து தூய்மையான பக்தருடைய இல்லை குருவோடைய, வைஷ்ணவருடைய அவங்களுடைய பாத சரணாமிர்தா. சரணாமிர்தா மீன்ஸ் அவங்களுடைய கால் கழுவுறாங்களா, வைஷ்ணவ வந்து கால் கழுவுறாங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தண்ணியை தலையில் தெளிச்சுக்கணும். இந்த கருணை, இந்த மெர்சியை இந்த 3 வகையாக நம்ம வாங்கிக்கணும். இதை வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த 3 குவாலிட்டி என்ன சொன்னேன்? 3 குவாலிட்டி என்ன சொன்னேன்? ரவி சொல்லுங்கண்ணே. ஹம்பல் பணிவு. அடுத்து 2வது மிருஷ்ணா சொல்லுங்க. டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அடுத்து உஷா மாதாஜி, ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க.
அதான் கஷ்டம் வருதுங்க. அது அந்த குழப்பம் ரொம்ப கஷ்டங்க. ஏய் என்னக்கா என்னைய பார்த்து பேசுறியா நீ? அப்போ இது வளர்த்துக்கணும். இந்த 3 வளர்த்துக்கிட்டோன்னா ஸ்னேகா மாதாஜி. தென் நம்ம லாஸ்ட்டாக கீர்த்தனியா சதஹாரி. நிம்மதியாக இருக்கணும். நம்மளால் சுற்றி பிரச்சனை வராது. நம்மளுக்கு யார் பிரச்சனை பண்ணாலும் பகவான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார். ஓகேவா? இதுதான் ஒரு பியோர் டிவோட்டியோட கருணை இருந்துச்சுன்னா நம்மளும் தூய்மையான டிவோட்டியாக ஆக முடியும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथ राध की, राधा गोपाल जी की, जगन्नाथ बलि सुभद्रा महारानी की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. எது கேள்விகள் சந்தேகங்கள்?